இறந்தும் இருந்தும் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்தும் இருந்தும் வாழும் மனித குழந்தையாக ஆலின் மாறுறான். அந்த மாறிச்சு. உடல் உறுப்பு தானத்தை பொறுத்தவரை நான் மருத்துவமனைக்கு வைக்கிற வேண்டுதல், இதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற நீங்கள் அந்த குழந்தைங்கள குறைந்தபட்சம் பேமெண்ட் வாங்க மாதிரி பண்ணி கொடுங்க. உடல் உறுப்பு தானத்தை பற்றி நிறைய பேர் விழிப்புணர்வு பேசுகிறாங்க. எனக்கு இது அச்சமாக இருக்குது. ஒரு வேளை இது மிஸ்யூஸ் ஆகிடுச்சுன்னா கூட அதுமாதிரி பிரெயின் டெட் ஆகிட்டுன்னு சொல்ல முடியுமா? பிரெயின் டெட்டுக்கான கன்ஃபர்மேஷன் ஒன்று வேணும். வேறு யாருக்கும் மூளைச்சாவு நான் இருக்கிறேன்னா நான் டிஸ்சார்ஜ் மாதிரிலாம் கொடு, நான் வேறு செகண்ட் ஒப்பீனியன் பார்த்துட்டு வரேன், இல்லை ஆம்புலன்ஸில் நான் வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அப்படி நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்று எங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்ல தெரியுமா? அது ஒரு பெரிய தியாகம் புண்ணியமும் பாடம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க புரியாதுல்ல. கொடுத்தாரு போய் மாட்டாரு, எங்கேயோ ஆடுறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இன்னசென்ஸை பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்கா இல்லையா? மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது மனிதநேயம் இன்னும் மறத்து போகவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா கேரளால ஒரு நிகழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா சார்? அது என்ன சம்பவம்? அந்த செய்தியை நீங்க படிக்கும்போது ரொம்ப கண்கலந்தீங்க, நான் பார்த்தேன்ல சார். அந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க சார். முதல்ல குழந்தை ஆலின் ஆபிரகாம், அந்த குழந்தை 10 மாத குழந்தைக்கு என்னோட வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அவன் குடும்பத்துக்கு என்னோட கண்ணீர் அஞ்சலியை சமர்ப்பிக்கிறேன். அது பிறந்த பையனை அடையிறது மாதிரி அந்த குழந்தை அந்த மாதிரி அதுக்கு தெரிஞ்சிருக்க போகிறதில்ல. பட் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். கேரள மாநிலம் பத்தனந்திட்டா பக்கத்தில் உள்ள மலைப்பள்ளி அந்த ஊரை சேர்ந்தவங்க அருண் ஆபிரகாம், மனைவி ஷெரின் என்ன செய்கிறாங்கன்னா அந்த குழந்தை பேர் ஆலின், அவங்க அப்பா பேர் ஆபிரகாம் பின்னாடி வச்சு. அந்த ஆலினோட அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா இருக்காங்களா, யார் ஷெரினோட அம்மா அப்பாவோட காரில் ஜேர்னி பண்ணுறாங்க. எதிரே வந்த கார் வந்து பயங்கரமாக மோதுனதில் அவங்க அப்பா அம்மா ஷெரின் 3 பேரும் அபாய கட்டத்துலேருந்து ஓவர் கம் ஆகிட்டாங்க. பட் இந்த 10 மாத குழந்தைக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. ட்ரீட்மெண்ட் கோயிங் நோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதுக்கு பிறகு கேரளா மாநிலத்தில் அமிர்தா மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பி அங்கேயும் ட்ரீட்மெண்ட் கோயிங், ஆனால் எந்த டெவலப்மெண்ட் இல்லை. கடைசியாக 13ஆம் தேதி டாக்டர்ஸ் டிக்ளேர் குழந்தை மூளைச்சாவு அடைந்து விட்டது, இனிமேல் இது பிழைக்காது, அந்த குழந்தை எந்த டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் சம்மரியெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே குடும்பம் ஒரு நொடி பொழுதில், ஏன்னா எல்லாரும் பொழைச்சிக்கிட்டாங்க, இது பொழைச்சிக்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஒரு நொடி பொழுதில் மரண ஓலமாக மாறின பிறகு தந்தை அருண் ஆபிரகாம் மற்றும் மனைவி ஷெரின் இவங்க எல்லாமே இருக்காங்க. அப்போ மெதுவாக வந்து மருத்துவர்கள், ஏன்னா வந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க தானம் கொடுங்கன்னு கம்பல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது, அது சட்டத்திலேயே இடம் இல்லை. ரிக்வஸ்ட் பண்ணலாம், கேட்கலாம், புரிய வைக்கலாம், ரிக்வஸ்ட்னா கெஞ்சவும் கூடாது. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம். தட்ஸ் வை அதை முதல்ல அதை நான் பதிவு பண்ணிடுறேன். உங்களை யாரும் கெஞ்சவும் கூடாது, உங்களை யாரும் பணம் கொடுத்து ட்ரேடிங்ஸ் பண்ணக்கூடாது. அதில் அது ரொம்ப முக்கியமானது. மனிதனை விற்க ஆரம்பிச்சிருவான். எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த டாக்டர் உட்கார வச்சு உங்களை புரிய வைக்கணும், இந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வீடியோ காலில் இதில் உடனடியாக நீங்கள் கொண்டு போகணும். இப்போ வீடியோ காலில் வேறு ஆப்ஷனில் காமிக்கலாம், இந்த குழந்தையெல்லாம் பிழைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் அதில் உரிமை இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் அது உங்களோட உரிமை அது. அப்போ உடனே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்குது, நிறையா குழந்தைங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் கன்வின்ஸ் ஆனால் கொடுக்கலான்றாங்க. சரி, அவங்க அப்பா அம்மா ஒரு ஒரு தீர்க்கமான திடமான முடிவு எடுக்கிறாங்க. யார்? அருண் ஆபிரகாம் மனைவி ஷெரின். அவங்களுக்கு தான் நம்ம பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா குழந்தை சாகலை, பிரெயின் டெட் ஆகிருக்கு, ஆனால் சாகலை. எல்லா ஆர்கன்ஸும் உயிரோடு தானே இருக்குது. சரி, ஓகே, நம்ம குழந்தைங்க உயிரோட வரப்போகிறது இல்லை, மற்ற குழந்தைங்கள்லாம் உயிரோடு இருக்கட்டும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. இதய வாழ்வு, கல்லீரல், சிறுநீரகம், கண்கள் எல்லாமே வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொடுக்குறாங்க. அங்கே ஒரு 5 குழந்தைங்களுக்கு இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அதாவது இறந்தும் இருந்தும் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்தும் இருந்தும் வாழும் மனித குழந்தையாக ஆலின் மாறுறான். அந்த மாறிச்சு. அப்புறம் இதில் என்னென்னா, மாநில சுகாதாரத்துறை மந்திரி நேராக போய் மருத்துவமனைக்கு போய் பெற்றோர்களை சந்திக்கிறாரு. மாநில அரசு ஒருபடி மேலே போகுது, அரசு முறை எதிராக அடக்கம் பண்ணுகிறார், வா அப்படி சொல்லி இன்னைக்கு ஒரே நாளில் ஆலினும் ஹீரோவை மாறிட்டு, அந்த குழந்தையும் மாறிட்டு, அவங்க அப்பா அம்மாவையும் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய இறக்கமான முடிவு, திடமான முடிவு. எல்லாரும் எடுத்துட முடியுமான்னு தெரியல. இன்ஃபேக்ட் அந்த முடிவு ரொம்ப கொடுமையான முடிவு. அது
அதுவும் அந்த கஷ்டமான சூழ்நிலையில எடுக்கக்கூடிய முடிவு இல்ல சார். அது ரொம்ப பெரிய கிரிசிஸான இடம். அதுக்கு ஒரு மனம் என்ன பண்றது? மனநிலை ஏங்க பிரெயின் மட்டும் டெட் ஆயிருக்கு, உயிரோட இருக்கு, கொண்டு போய் நீ அடக்கம் பண்ணுவீங்களா இல்லை வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க சொல்லுது? ரொம்ப கஷ்டம் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, சொச்ச காலம் எவ்வளோ காலம் இருக்கிறது ஒரு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குல்ல. 40 வயசுல நமக்கு ஒரு மூளை சாவடையுதுன்னா ஒரு 10 வருஷம் போட்டு சோறு ஊற்றி பார்த்துடலாம். குழந்தையிலேருந்து எப்படி வளர்க்குறது? கஷ்டம் இல்லை. அந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு கனமான முடிவு. முதல்ல வாகன விபத்துக்கள்லாம் பார்த்துக்கிறது ஒரு பாடம் முதல்ல இருக்குது. மாறல் கொஞ்சம் ஆக்சிடென்ட்லாம் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கணும், சேஃபாக இருந்துக்கணும். குழந்தைகளோட நம்ம ஜேர்னியெல்லாம் தேவையில்லாது. எங்கே போகிறோம் குழந்தைகிட்ட, எங்கே போகணும்? டூருக்கு வந்து பண்ணுறாங்க ஊட்டி கொடைக்கானல்ல குழந்தைங்கள, பச்சை பிள்ளைங்க, கிளைமேட்டு தாங்க. நான் ஃபேமிலி டூருக்கு போய் 6 வருஷம் ஆகிட்டு. ஏன் 2வது பையன் சின்ன பையன் போக முடியாமல் இல்லை. குழந்தை கிளைமேட்டு போய் வெதர் ஒத்துக்காது, வாமிட்டு ஒரு நாள் ட்ரெஸ் இருக்காது, கஷ்டம் இல்லை அங்கே போயிட்டு. அது கொஞ்சம் வயசு வரட்டும், அப்புறம் கிளைமேட்டு தாங்கணும்ல. குழந்தைகளுக்காக நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கணும், பொறுப்பாக இருக்கணும். காசை கொடுக்குறது, காசை முடிக்கணும். குழந்தை வெந்நீரில் விழுந்துடும், குழந்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். பேரண்ட்ஸ் வெந்நீர் வைக்கிறாங்களா குளியாட்டத்துக்கு, அதில் அப்படி தூக்கிட்டு போய் லாத்திட்டு போகிறது, தவறி விழுந்தா என்ன ஆகும்? கீழே புள்ள வெந்நீர் வந்து யார் தூக்குறாங்களோ கை மாற்றுறாங்க, வெந்நீரை மாற்றக்கூடாது. யார் புடுதண்ணி போட்டு தூக்கணுமோ அப்படியே கொண்டு வைக்கணும். வச்சு கலக்கிற பிறகு தான் குழந்தைய தூக்கிட்டு வரணும். கிச்சன் போய் பாத்ரூமில் போய் குழந்தை விழுந்து செத்துருக்கு, நான் பார்த்துருக்கேன். இதில் டாய்லெட் பேசல உருண்டு போய் எல்லாம் செத்துருக்கு. ஐயோ அதெல்லாம் கொடுமையானது. குழந்தைகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உடல் உறுப்பு தானத்தை பொறுத்தவரை நான் மருத்துவமனைக்கு வைக்கிற வேண்டுதல், இதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற நீங்கள் அந்த குழந்தைங்கள்ட்ட குறைந்தபட்சம் பேமெண்ட் வாங்க மாதிரி பண்ணி கொடுங்க. சந்தேகமாகவே இருக்கு. ஆமாம், அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தேகமா நீண்ட நாட்களாகவே இருந்துகிட்டு இருக்குது. இந்த குழந்தையோட உறுப்பே 4 பேர் 5 பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த தாயோர் பெற்றோர்கள் வந்து இதுக்கு எந்த பணமும் வாங்கியிருக்க மாட்டாங்க இல்லையா சார்? ஆனா இவங்க இந்த தானத்தை பெற்ற அந்த உறுப்புகளை மற்றொரு குழந்தைகளுக்கு வைக்கும்போது அவங்க ஃப்ரீயா தான் பண்ணாங்க, நமக்கு எந்த டீட்டெயிலும் இல்லையே. அதுதான் எனக்கு ரொம்ப நாள் இந்த உடல் உறுப்பு தானத்துல வந்து பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த நெகட்டிவ் இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். மாறுபட்ட கருத்து என்ற எல்லாத்துலயும் உண்டு, இதுலயும் உண்டு. ஏன்னா உடல் உறுப்பு தானம் ஃபுல்லா ஏழை மட்டும் தான் பண்றாங்க. பணக்காரங்க வீட்டில் யாருக்குள்ளேயும் பண்ணதா சரித்திரமே இல்லை. ஒரு பாயிண்ட். அனதர் ஒன் பாயிண்ட், இவங்க எப்படி தெரியல ஃபேமிலி பேக்கப்பு நம்ம பண்ண பார்த்ததில்ல. அனதர் ஒன் பாயிண்ட், இது எங்கே போகுதுன்னு இந்த விஷயத்தில் தெரியப்படுத்தியிருக்காங்க கேரளாவில். ஆனால் இப்போ மதுரையிலேருந்து ஃப்ளைட்லாம் கொண்டு வர்றாங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்லாம் ஒரு வாட்டி கொண்டு வந்தாங்க பயங்கரமாக. படம்லாம் எடுத்துருக்காங்க அதை வச்சு. ஆமாம் படம் இருந்துச்சுல்ல. ஆமாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் சேரன் கூட எடுத்துருப்பாரு. ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். ஆனால் பட் அது எங்கே போடுச்சு? பர்பஸ் என்ன? பர்பஸ், வாட்ஸ்அப் பர்பஸ். அந்த வச்ச பிள்ளை நல்லா இருக்கா, வச்ச மனுஷன் நல்லா இருக்கானா, அவனுக்கு எல்லா மாத்திரையும் கிடைக்குதா, ஃப்ரீயாக வச்சு கொடுத்தாங்களாங்கிற ஒரு செக்கிங். குறைந்தபட்சம் இந்த பேரண்ட்ஸ்க்கு அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு அனுமதிக்கணும்ல. அப்போதானே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும் யார்கிட்ட போணுச்சுன்னு. இப்போ இப்படி உங்களுக்கு உதாரணம் எப்படி வச்சுக்கலாம். இப்போ என்னதுலேருந்து உங்களுக்கு வச்சுருக்காங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை பார்க்க விருப்பப்பட்டா பார்க்கணும் தானே. கண்டிப்பாக. என்னோட இதயம் உங்கள்கிட்ட துடிச்சிக்கிட்டு இருக்கு, என்கிட்ட இருந்தது தானே, உங்கள்கிட்ட துடிச்சிக்கிட்டு இருக்குல்ல. அப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்கள் ஹார்ட் பீட்டை ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டால் கூட அனுமதிக்கும் தானே. அதுதானே அந்த குடும்பத்தை சேவையாக இருக்க முடியும். சொல்கிறேன், உதாரணத்தை சொல்கிறேன். அந்த டிரான்ஸ்பரன்சி வேணுங்கிறது எனக்கு வேண்டுது. உடல் உறுப்பு தானத்தை பற்றி நிறைய பேர் விழிப்புணர்வு பேசுகிறாங்க. எனக்கு இந்த அச்சமும் இருக்குது. ஒரு வேளை இது மிஸ்யூஸ் ஆகிடுச்சுன்னா பூராதுமே பிரெயின் டெட் ஆகிட்டுன்னு சொல்ல முடியுமா? பிரெயின் டெட்டுக்கான கன்ஃபர்மேஷன் ஒன்று வேணும். யார் கொடுக்குறது அந்த கன்ஃபர்மேஷன்? இதில் டிஸ்சார்ஜ் சம்மரிலாம் கொடுத்துருக்காங்க கையில். டிஸ்சார்ஜ் சம்மரிலாம் கொடுத்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் நான் வாங்குற அளவுக்கு எனக்கு டைம் இருக்கணும்ல. இந்த ப்ரெஷரைஸ் இருக்குல்லங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்ல. நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, நான் கடைசி வரை வீட்டில் போய் சாப்பாடு போடுறேன், பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மனநிலை உள்ள ஓப்பனாக சொல்லிடுறேன். நம்ம குழந்தை நம்ம பெற்றது, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு பரவாயில்லைங்க. இதில் என்ன இருக்குது? இப்போ பிள்ளைக்கு ஒரு மாற்று வந்து மூளையில் விலங்கு, அவ்வளோதானே. நம்ம தான் பார்த்துக்கணும். என்ன இருக்குது? காது கேட்கல, வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். அதுமாதிரி மூளை வேலை செய்யலை, அவ்வளோதானே. அப்படி எடுத்துங்களேன். நுரையீரல் வேலை செய்யல, ஆக்சிஜன் வச்சுக்கிறோம், காதுக்கு மிஷின் வச்சுக்கிறோம், அது வச்சுக்க வேண்டியதான். குழந்தையே இல்லாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதாங்க. நானும் அந்த ஒரு மனநிலை உடையவன் தான். அது எப்படி என்னோட அனுமதி இல்லாமல் என்ன இருக்கிறதுன்னு நான் நினைப்பேன். நான் பிரெயின் டெட் ஆகிட்டேன்னு சொல்லி என் அனுமதி இல்லாமல் யார் என்ன இருக்கிறது? நான் தனியாக ஆதார் கார்டு வச்சிருக்க மனுஷன் இல்லையா? என்ன கேட்கணும்ல. கேட்க முடியல. தூங்கிட்டு இருந்தா அறுத்துட முடியுமா? என்ன பண்ணா தூங்குறேன், அவ்வளோதான்.
அது சூப்பராக வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல கமல் சொல்லியிருப்பார் தெரியுமா அந்த தாட்டை. கமலஹாசன் அவர் வந்து தான் பாடி இதுக்கு எழுதி கொடுத்தார், ஜிஹெச் எழுதி கொடுத்தார், மருத்துவ உடல் தானம். உடல் தானம் நான் ரீசெண்டாக ஒருத்தவங்க எங்கள் அத்தானுடைய நண்பருடைய அம்மாவுக்கு பண்ணாங்க. நான் போயிருந்தேன், நான் டெத்துக்கு போயிருந்தேன். அது பெரிய ப்ராசஸ், அது பெரிய லாங் ப்ராசஸ். அது அவர் சொல்லியிருப்பார் அந்த இதில், ஆனந்த் சார் இந்த சப்ஜெக்ட் இனிமேல் எழுப்பாரு, இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, இதுக்கு ஒரு கட்டில் கொடுக்குறது எதுவுமே வேஸ்ட் அப்படின்னு. அஜயரத்னம் டாக்டராக இருப்பார், இந்த காட்சியோட முடிச்சார். கமல் வந்து நாக்கில் திருப்பி விட உட்காந்துருப்பார். லைட் அடிக்கணும்னா சார் லைட் அடிக்காது சார், கண்ணு கூசு போகுது அப்படின்னு சொல்லி. இதுக்கு உணர முடியாது, கண்ணெலாம் கூசாது, நீ ஃபீல் பண்ணாதுன்னு. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கினே இருங்க, சப்ஜெக்ட்டுங்கிற உணராதுங்கிற, அவர் பேர் இல்லையா அப்படின்னு. பேர் சொன்ன மாட்டோம், தெரிய போகுது பேர் என்ன அப்படின்னு. அப்புறம் தான் லெக்சர் கிழிஞ்சுது போ, இப்போ தான் பேரே பார்க்குறியா நீ, டாக்டர் பாடம் நடத்துகிற ப்ரொஃபஸர் ஆனந்த். ஏன் ஆனந்துங்கிற, மிஸ்டர் ஆனந்த்னு சொல்ல, ஆனந்த் சார்னு சொல்ல, என்ன கேட்டு போச்சு. இதுக்கு சொல்ல இதனால எந்த பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லையா, அந்த பாடம் நடத்துறதுக்கு பிரயோஜனமா இருக்குல்ல, இவ்வளோ பெரிய விஷயங்க. என்னங்க நீங்கள், அதுதான் கமலஹாசன் வந்து வியக்கிறது காரணம் அதுதாங்க. இந்த பாடம் நடத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அது பிரயோஜனமே இல்லைன்னு சொல்கிறா நீ அப்படி சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு வருவார். ஆனந்த் சாரே கவலைப்படாத, சன்லைட் ஏகப்பட்ட இது இருக்குது, இவனுக்கு 4 புத்தகத்தை படிச்சுட்டு அதான் சரிங்கிறானுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம போகலான்னு சொல்லி ஷேவிங்கெல்லாம் பண்ணி அவரை வாக்கிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணி பார்த்தா ஒரு நாள் அவருக்கு நினைவு வரும். அதில் சொல்ல வந்த தியரி என்னன்னா, அவர் மட்டும் மூளைச்சாவல் இல்லை, கோமோடு இல்லை, பிரகாஷ்ராஜ் தானும் கோமோடு இருந்தங்கிறத ஒத்துக்கணும். மூளை இருந்தவன் மட்டும் எல்லாம் மூளைக்காரனா என்ன, எவ்வளோ அறியாமை நம்மள்ட்ட இருக்கு சொல்லுங்க. இன்க்ளூட் மை செல்ஃப், அவ்வளோ அறியாமை இருக்குது, மூட பழக்க வழக்கம் இருக்குது, சாதி வேற்றுமை பார்க்குது, ஆணவம் இருக்குது, திமிரு இருக்குது, புரிதல் இல்லை, தப்பாக ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் மூளை விலங்கு தானே, மூளையில் கோளாறு தானே. எல்லா நேரமும் ஒரே மாதிரி நாய் மாரி கோவம் வருது ஒரு நேரத்தில், சல்லுன்னு பேய் மாரி ஆகிற ஒரு நாளைக்கு. அப்போ நம்ம மூளை சரியில்லை தானே, குடித்த பிறகு மூளை குழம்பிடுது இல்லை, துணிமணி விளக்குறது படுத்துருக்காங்கல்ல, அப்போ மூளை டெத் ஆகிடுச்சுன்னு தானே அர்த்தம். நல்லா இருக்கும்போது மூளை ஒழுங்காக வேலை செய்கிறாங்கன்னு கேட்குறீங்க. ரைட், அதுதான் பாயிண்ட் இப்போதான் வலி. நல்லா இருக்கும்ல மூளை எல்லாம் ஒழுங்காக வேலை செய்தா, புரிதல் இல்லை. நான் ஒன்று பேசுகிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன், நீ என்னை திட்டுறது தான் சரின்னு நீ நினைக்கிற, நான் ஒரு கருத்தை ஒரு மாதிரி பார்க்குறேன், நீ ஒரு மாதிரி பார்க்குற, அப்போ எல்லாருக்கும் மூளை குழப்பம் இருக்கே, துரோகம், ஏமாற்றுதல் எல்லாம் இருக்கே, துரோகம் எல்லாம் இருக்கே, வஞ்சனை எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு மூளை செயல்படாமலே இருக்கு. கெட்ட எண்ணம், எண்ணங்கள், பொறாமை, எண்ணம் தாங்க மூளைங்கிறது. என்னங்க எண்ணங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, மூளை தான். மூளைங்கிறது எண்ணங்கள். இங்கே சரியில்லையே, நிறைய பார்த்துட்டு நல்லா இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க, பார்த்தா துறைகளாக மாறுறாங்க, ரொம்ப நெருங்கியவர்களே நம்மளோட வீழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. இப்போ எப்படி மாறவானே தெரிய மாட்டேன், தெரியாது. அப்போ அது நான் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதை கருத்துக்கு அருமையான கருத்து. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிடுறேன், என்னோட கருத்து இது பொது கருத்து கிடையாது. உடல் உறுப்பு தானத்துக்கு எதிராக நான் பேசலை, அதே சமயம் என்கரேஜ் நான் பண்ணலை, நடுநிலையாக நின்றுறேன். எப்படி எதிராகவும் பேசலை, என்கரேஜும், இந்த குழந்தைக்கு நான் பாராட்டெல்லாம் தெரிவிச்சிட்டேன், வீர வணக்கெல்லாம் தெரிவிச்சிட்டேன். ஆனாலும் எண்ணிட்டு உள்ள கருத்துன்னு ஒன்று சொல்லணும்ல, இது வர்த்தகமாக மாறிட்டா நாளைக்கு பெரிய சிக்கல். அதாவது ஒருத்தரோட தியாகத்தை லாபமா பார்த்தாங்க, அப்படிதானே இன்னைக்கு இருக்கு. யார் யாரோ கஷ்டப்பட்டு வாங்கணும் சுதந்திரம், நம்ம என்ஜாய் பண்ணலையா, இன்ஸ்டாகிராம்ல திக்குன்னு குச்சி கிடக்கலையா, இதுக்குதான் வாங்கின சுதந்திரமா, இது அவுத்து போட்டு ஆடுவதே அவார்டு வாங்குறாங்க. இதுக்குதான் வாங்கினாங்களா கஷ்டப்பட்டு நீ சுதந்திரத்தை, எவ்வளோ கஷ்டப்பட்டு வெள்ளைக்காரன் சாவடிப்பட்டு வாங்கினது இதுதானா. நான் சொல்ற தியரிக்கல் என்னன்னா, இது வர்த்தகமாக மாறிட்டா சிக்கல்னு சொல்கிறேன் நிறையா. வேற யாருக்கும் மூளைச்சாவு, நான் இருக்கிறேன்னா நான் டிஸ்சார்ஜ் மாதிரிலாம் கொடு, நான் வேறு செகண்ட் ஒப்பீனியன் பார்த்துட்டு வரேன், இல்லை ஆம்புலன்ஸில் ஏற்று நான் வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்க்கிறேன் அப்படி நான் சொல்லுவேன். எனக்கு ஒன்று எங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்ல தெரியுமா, அது ஒரு பெரிய தியாகம் புண்ணியம்னு பாடம் நடத்திட்டாங்கன்னா அவனுக்கு புரியாதுல்ல. நம்ம கொடுக்காரு போயிட மாட்டார், எங்கேயோ வாழ்றேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இன்னசென்ஸை பயன்படுத்தின வாய்ப்பு இருக்கா இல்லையா. மற்றவங்கள வச்சு சொல்லக்கூடாதுன்னா என்ன வச்சு உதாரணம் சொன்னேன். நீங்கள் வாழ வேண்டிய பிள்ளை, நான்லாம் இப்போ கடலங்க ஜாடம் போடா போகுது இல்லை. இந்த கருத்துக்கு என்ன சொல்கிறீங்க, நான் உஷாராவேன். வீட்டில் உள்ளவங்க எனக்கு இது மாதிரி சொன்னாங்கன்னா வர்த்தகமாக எடுத்தானே அது. இல்லை ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு ஏழ்மையாக இருக்கும், ஒரு அமௌண்ட்டு பேசிடுறாங்க, 10 லட்ச ரூபா, அவங்க 50 லட்சம் என்னோட 10 லட்சம் கொடுத்தானா, ஒரிஜினலாக உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்துதான்னா கூட இல்லை, அதுவும் தப்பு தான். உடல் உறுப்பு காசுக்கு விற்கிறது தப்பு, நம்ம நாட்டில் அஃபென்ஸ், ஓகேவா. அதுதான் நிறைய பேர் சிங்கப்பூர் போய் கிட்டி வச்சுட்டு வர்றாங்க, சிங்கப்பூர்ல ஈஸியாக வச்சிடறாங்க. இதுக்காக ரத்த சொந்தங்களை தவிர யாருக்கும் கொடுக்கூடாது சட்டமே. நம்ம நாட்டில் பயங்கரமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நம்ம நாட்டு மெடிசன்ஸ் எல்லாம் எங்கேயும் கூட சேர்க்காதீங்க,
எக்ஸ்பெஷலி தமிழ்நாடு. ஒவ்வொரு இப்போ மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, ராமச்சந்திரன் போய் பாருங்க, ஃபாரின் ஷேக்கெல்லாம் இங்கே வந்து வைத்தியம் பண்ணிட்டு போகிறாங்க. பல்லு எடுக்கணும்னா அமெரிக்காவில் 6 மாதம் ஆகுது. ஃப்ளைட்டில் வந்து எடுத்துகிட்டு போனார் என் நண்பர். பல்லு வலி 6 மாதம் 7 மாதம் அப்பாயின்மெண்ட் எப்போ எடுத்துச்சு ஆகுறது வந்து எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ உடல் உறுப்பு தானம் செஞ்சது இந்த குழந்தைய நம்ம பாராட்டுறோம். பட் பிற்பாடு இதெல்லாம் இப்படி ஒரு ஸ்கேமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பிற்பாடுனா அடுத்த வருஷம் கூட ஆகலாம், இன்னும் 10 வருஷம் கூட கழிச்சு ஆகலாம். ஏன்னா இன்னைக்கு விதைக்கப்படுறது எல்லாமே இன்னைக்கு டயாபெட்டிக்கோட ஹப்பா இந்தியா மாறிட்டு எல்லாருக்கும் இருக்கு. டயாபெட்டிக் இல்லாதவங்களே இல்லை. பாதி பேர் டயாபெட்டிக்னு தெரிஞ்சுக்கிட்டு மாத்திரை மூலம் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்மள்ட்ட தவறாக உள்ளே வந்திருக்குல்ல, நம்மள அறியாமலே. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்குள்ள உள்ள வந்து நம்ம கையில் ஏதோ கொடுத்துருக்குறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வியாபாரத்தை தீர்மானிச்சிருக்கு டயாபெட்டிக்னு நான் சொல்கிறேன். மெடிக்கல் மாஃபியா என்னென்ன வந்துச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட? வெள்ளை சீனி, வெள்ளை முட்டை, வெள்ளை கோழி, வெள்ளரிசி, சொல்லுங்க வரிசையா சொல்லிட்டு வாங்க. வெள்ளம் போச்சு. ஆமா, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. உப்பு இது என்னது? தைராய்டு வந்துருது உப்பு, இந்த அயோடின் உப்புன்னு சொல்றாங்க. டேய், காலங்காலமா எங்க உப்பளத்தில் அள்ளி சாப்பிட்றாங்க, எனக்கு எந்த நோயும் இல்லை. எங்க ஊர்ல அழகா இருக்கு, அது மஞ்சளாக தான் இருக்கும். அந்த உப்பு பழுப்பா இருக்கும், ஒயிட்டா இருக்காது. அப்ப எல்லாமே நம்ம கையில கொடுத்துட்டு விளையாடுறாங்கல்ல மருந்து மாத்திரை. கருப்பு கவனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஒரு ஹார்ட் டாக்டர் ஒருத்தர் சூப்பரா பேசினாரு. அந்த வீடியோ எல்லாம் மறைக்கப்படுறாங்க, இங்க மறைக்கிறாங்க. சத்தியம் டிவில பேசுறேன், டிவியோட சொல்லிடுறேன். அவர் சொன்னாரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டயாபெட்டிக் 300 நார்மல், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டயாபெட்டிக் 200 நார்மல், இன்னைக்கு 130 நார்மல் இல்லை, அப் நார்மல். எப்படி மாற்றம் எப்படி நடந்துச்சு? எப்படி அந்த ஸ்கேலை குறைச்சாங்க? யார் வச்சது ஸ்கேல்னு கேட்குறாரு. அந்த டாக்டர் ஃபுல் எம்டி வயசானவர் அப்படி பேசுறாரு. இதெல்லாம் வந்து மாஃபியா தான் பண்றாங்க. அந்த வீடியோலாம் வெளியே சுத்த விடலை. சத்தியம் டிவியில் இருக்குங்க நான் சொன்ன கருத்து. இது எப்படி வந்துச்சு மாறுனுச்சு இந்த இது கேட்டார். ஸோ அதே மாதிரி ஒரு காலத்தில் உடல் உறுப்புகள் இந்த மாதிரி ஆயிட்டுனா என்ன பண்றது? முன்னெச்சரிக்கையாக நம்ம இது அவேர்னஸ் தான் நான் சொல்றது. நான் பிழைக்க மாட்டேன்னு நானே முடிவு எடுக்கணும். நீ எப்படி நேரத்துக்கு சொல்லுவ? நீ என் பொண்டாட்டியாரு, எங்கள் அப்பாவாரு, எங்கள் அம்மாவாரு, நீ யார் என் கூட பிறந்தவனாரு, நீ என்ன யாருக்கு சொல்றது? நீ யார்? இல்லை மற்ற உறுப்புலாம் வேலை செய்த. அப்போ ஒரு உறுப்பு எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு எனக்கு கொண்டுடலாமா? எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு அறுத்துடலாமா? அது சரியான்னு கேட்குறேன். தவறு. பிற்காலத்தில் அப்படி மாறிடலாம். நம்ம இந்த ஆளினோட குடும்பத்துடைய தியாகத்தையோ ஆளினையோ நம்ம உயர்வா மதிக்கிறோம். ஆனால் இது பிற்பாட்டும் பண்ணப்பட்டுட்டா என்ன பண்றது? எல்லாத்துக்குமே முளைச்சா அடைஞ்சிச்சு. இந்த என்ஜின் சீஸ் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணி பொங்கிட்டு அடிச்சிருக்கோம், என்ஜின் சீஸ் ஆகிட்டுங்க அப்படின்னா நமக்கு தெரியாதுல்ல அது என்ன நடந்துச்சுன்னு. மெக்கானிக் ரீதியாக சொல்கிறேன். ஏங்க ஒன்றும் இல்லை, நான் உங்களை சிம்பிளாக முடிச்சிடறேன். இறுதியாக என்னோட பிடிச்சமான லைன்லேயே முடிக்கிறேங்க. தண்ணி கொப்பளிச்சு அடிச்சுது என் வண்டியில், எஜெக்ட் ஆகிட்டு இருந்தது. இன்ஜின் எல்லாத்தையும் ஊற்றாச்சு, சரியாகல. கம்ப்ளைண்ட் சரியாகல, எல்லாத்தையும் ஊற்று ரிப்பேர் பண்ணி பெட்ரோல் வண்டி. கடைசியாக 4 பிளக்கையும் மாற்றினாங்க, அப்பயும் சரியாகல. கடைசியாக ஒரு மெக்கானிக்கு அதுக்கு வர அந்த கார்டு ஒயர் இருக்குல்ல, 4 ஒயர் வந்து அந்த ஒயரை கட்டி போட்டு வேற 750 ரூபா அந்த ஒயரை மாற்றினார். கம்ப்ளைண்ட் சால்வ் ஆச்சு. இப்போ பிரச்சனை எங்கே இருந்துச்சு? ஒயரில் இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் அறுத்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி சிம்பிளான விஷயத்துக்கு சீஸ் ஆகிட்டுன்னு சொல்கிற மாதிரி சிம்பிளான விஷயத்தை பார்க்காம செத்துட்டான்னு சொன்னால் எப்படி? நாளைக்கு கூட நம்ம உயிர் வரலாம். மூளை ஒரு உறுப்பு தானே, ரீஆக்டிவேட் ஆகலாம். லோ பேட்டரி ஆனது பிறகு லாங்காக 2 செல்லு இருக்குது, ஃபுல் பேட்டரியில் மண்டையை போட்ட செல்லு இருக்குது. ஸோ நம்ம அதை எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஹியூமன் பாடி எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? தொடர்ந்து பேசலாம். நன்றி.